தஞ்சை பட்டுக்கோட்டையில் சிபிஎஸ்இ பள்ளியில் பயிலும் 19 மாணவர்கள் நாளை தேர்வு எழுத முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் ஹால் டிக்கெட் வழங்கப்படாத காரணத்தால் நாளை தேர்வு எழுத முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. தஞ்சை பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பிரைம் பப்ளிக் பள்ளியில் முறையான அங்கீகாரம் பெறப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அவர்களுக்கு ஹால் டிக்கெட் வழங்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக நாளை நடைபெற இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 19 மாணவர்கள் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தனித் தேர்வர்களாக பங்கேற்க வேண்டும் என்று பள்ளி நிர்வாகம் மாணவர்களை வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருநாதன் இணைக்கிறார். குருநாதன், விவரங்கள். நந்தா, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நடுவிக்கோட்டையில் தனியார் சிபிஎஸ்இ பள்ளி செயல்பட்டு வந்துள்ளது. இந்த பள்ளியில் 19 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு படித்து நாளை தேர்வு எழுதியிருந்த நிலையில் அந்த பள்ளிக்கு அங்கீகாரம் முறையாக கிடைக்காதால் ஹால் டிக்கெட் என்பது அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதனையடுத்து நாளைக்கு மாணவர்கள் தேர்வு எப்படியாவது எழுத வேண்டும் என்று நாளைக்கு தேர்வை வைத்துக் கொண்டு காலை முதலே பெற்றோர்களும் மாணவர்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்து கிடந்து வரக்கூடிய சூழல் இருந்தது. இந்த நிலையில் பள்ளியின் தாளாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் பெற்றோர்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையின் முதற்கட்ட தகவலில் நாளை நடைபெறும் இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 19 மாணவர்களும் தேர்வு எழுத முடியாது என்பது உறுதியாகியுள்ளது. இதனை அடுத்து அதாவது சிபிஎஸ்இ NIOS என்ற திட்டத்தின் மூலம் வரும் மார்ச் மாதம் விண்ணப்பம் செய்து ஜூன் மாதம் தேர்வு எழுதுவது போல தற்போது உறுதியாகியுள்ளது. அதாவது ஏற்கனவே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் எழுதக்கூடிய இந்த திட்டத்தில் தான் இப்போது இந்த 19 மாணவர்களும் தேர்வு எழுதக்கூடிய சூழல் உருவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நந்தா, நன்றி குருநாதன் விவரங்களுக்கு.